நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சிஸ்டர், நாங்க தீபனோட ரிலேட்டிவ்ஸ். அவனுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. என்னோட தீபனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த பாலுவ சார், நீங்க தானே கால் பண்ணீங்களா? நான் தான் மகேஸ்வரி. ஓ, அது நீங்களா? சார், இதை யார் பண்ணிருக்காங்க? அதை தெரிஞ்சுக்க தான் நாங்களும் இங்கே வெயிட் பண்ணுறோம். தீபனுக்கு சுயநினைவு வந்தால் தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். அவரை யாரோ ரொம்ப பலமாக தாக்கிட்டு ரோட்டு ஓரமாக தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இந்த சம்பவத்தை பார்த்த சாட்சி யாரும் கிடையாது. பேட்ரோலிங் போன போலீஸ்காரங்க தான் ரோட்டோரத்தில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த தீபனை பார்த்துருக்காங்க. எங்களுக்கு தகவல் தெரிஞ்சதும் இவரை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்சது தீபனோட ஃபோனும் தீபனை அடிக்க யூஸ் பண்ண ஒரு மரக்கட்டையும் தான். தீபன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவரை தாக்குனது யாருங்கிறது அவர் சொன்னா மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இவர் இறந்து போயிட்டா போலீஸுக்கு தான் தலைவலி. ஆனா யாரா இருந்தாலும் கொலையாளியை நாங்க விட மாட்டோம். தீபன் அடிச்சு போட்டது தீபன் மேல பகையா இருக்கிற டாக்டர் பாலுவா இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? அது வந்து டாக்டர் பாலு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டார் சார். ஆமா, நீங்க? என் பேர் தேவன். என்னோட ஹஸ்பண்ட். ஓ, நீங்க பாலுவை சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம்? அது அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அத பாலு தான் செஞ்சிருப்பான். உங்க சந்தேகத்தை மட்டும் காரணமா வச்சு ஒரு ஆளை குற்றவாளியாக்க முடியாது. ஆமா சார். முதல்ல தீபன் உயிரோடு எந்திரிக்கிட்டும் பார்க்கலாம். சுயநினைவு வந்துட்டா தீபன் கிட்டேயே விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், எஸ், நாங்க தீபனோட ரிலேட்டிவ்ஸ். அப்ப கண்டிப்பா நீங்க இங்க இருந்துதான் ஆகணும். எப்படி இருக்கான் அவன்? இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. பேஷண்ட் மெடிசன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா சொல்றேன். சார் கொஞ்சம் வாங்க. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸானது. மர்டர் அட்டெம்ப்ட். அவன் இறந்துட்டானா பிரச்சனை பெருசாயிடும். நீ உன் பங்குக்கு என்ன டென்ஷன் பண்ணி பாக்குறியா? இப்போ டென்ஷன் ஆகிறதால எந்த பிரயோஜனம் இல்ல. இனி எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். தெரியாம செஞ்சிருந்தாலும் பாலுவோட தவறால தீபன் மரண படுக்கையில இருக்கான். சம்பவத்தை பார்த்து சாட்சியங்கள் யாருமே ஸ்பாட்ல இல்லைனாலும் அது போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் மனுஷனோட உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் ஒரு உயிரை எடுத்துட்டானா
சட்டத்தோட எந்த ஒரு சப்போர்ட்டும் பாலு டாக்டரா இருக்கிறதால கிடைக்காது. அதுக்கு தீபன் ஒன்னும் சாகல. சாக மாட்டான்னு உன்னால சொல்ல முடியுமா? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்படி பயமுறுத்துறதுக்கு நான் உனக்கு வெறும் கிளைண்ட் மட்டும் தானா? அப்படி இல்லனா மத்தவங்க மேல இருக்கிற வெறுப்பா இப்ப நீ பாலு மேலயும் காட்டுறியா? நீ டென்ஷன் ஆகாதடி. ஒரு வக்கீல் கிட்ட பிரச்சனைகளோட வர ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் கிட்டயும் கேஸோட சீரியஸ்னஸ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்படி ஒவ்வொன்னா சொல்லி என்ன மயக்கம் போட்டு விழ வச்சிடாத. நான் எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு போலாம் தான் வந்தேன். இப்போ உனக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? பாலு உள்ள போகாம இருக்கிறதுக்கான எல்லா லீகல் பாயிண்ட்ஸும் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். உன்னோட பாலுவை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படின்னா ஜாமீன் விஷயம் என்ன சொல்லி ஜாமீன் எடுப்ப? பாலு தான் இதை செஞ்சான்னு போலீஸ்க்கு தெரியுமா? பாலு பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? தீபனை யாரோ அட்டாக் பண்ணாங்க. ஆனா அது யார் செஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது. போலீஸ் விசாரிக்கட்டும். அந்த விசாரணை பாலுக்கு நேரா வரும்போது அப்ப நம்ம பார்த்து முன்ஜாமீன் வாங்கிக்கலாம். இப்ப நடந்த இந்த சம்பவத்துல சட்டத்துக்கு முன்னாடி பாலு குற்றவாளி இல்ல. இருந்தாலும் ஐசியூல இருக்க தீபனோட கண்டிஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பா தான் கால் பண்றாரு. ஹலோ அப்பா. அம்மாடி, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். தீபனோட கண்டிஷன் டாக்டர் எதுவுமே சொல்லலம்மா. உங்கள் அம்மா அங்கே தான் இருக்கா. அம்மாக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் தீபன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட இதுக்கெல்லாம் பாலு தான் காரணமாக இருக்குன்னு ஒரு சந்தேகத்தை உங்கள் அம்மா சொன்னா. ஐயோ கடவுளே. இருந்தாலும் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுன்னு பாலுக்கிட்ட சொல்லுமா. நான் அட்வொகேட் வாணி ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரிம்மா, நான் ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு கால் பண்ணுறேன். சரிப்பா. அப்பா என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. தீபன் கண் முழிச்சதும் ஸ்டேட்மெண்ட் வாங்க போலீஸ் அங்க இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கட்டும். தீபன் கண்டிப்பா பாலு பேரை சொல்லுவான். போலீஸ் பாலுவை தேடி வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாமீன் எடுத்துடலாம். உமா, ரிலாக்ஸ். என்னால அப்படி ரிலாக்ஸா இருக்க முடியல வாணி. தீபனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை இப்படி போட்டு அடிச்சது பாலுவா தான் இருப்பான்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. யாரு? 10 மாசம் சுமந்து என்னை பெத்தெடுத்த என்னோட அம்மா தான். இனிமே யாரு பாலுவை காப்பாத்த நினைச்சாலும் அவர் அம்மாவே மாட்டி விட்டுருவாங்க. சொந்த அம்மாவே தன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு இடத்துல தான் நான் தோத்து போயிட்டேன். பாலுவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது எங்க அம்மாவும் தீபனும் சேர்ந்துதான்னு உனக்கே நல்லா தெரியும். எல்லாரும் சேர்ந்து என் பாலுவை ஒரு கொலைகாரனா மாத்திருவாங்க. பாலுவை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். குடிக்கிற தாய்ப்பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டா குழந்தை உயிரோட இருக்காது. என்னோட அம்மா என் விஷயத்துல அதுதான் பண்றாங்க. பாலு, தீப செத்தாலும் உயிரோட இருந்தாலும் நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவேன். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா என் பேரை சொல்லிடுவான். அவன் செத்துட்டானா அவனை கொலை பண்ண குற்றத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இனி எது நடந்தாலும் என் வாழ்க்கை ஜெயில தான். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணாதரா. அவசரத்துல ஒரு தப்பு பண்ணிட்ட. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சா நீ அப்படி பண்ண. உன் கெட்ட நேரம் அது நடந்து போச்சு. இது அவனே உன்னை ஃபாலோ பண்ணி வந்து வாங்கிட்டு போன தண்டனை. இதெல்லாம் நீ என்ன சமாதானப்படுத்த தானே சொல்ற? டே பாலு, நீ இப்போ தைரியமா இருக்க வேண்டிய நேரம். டேய், உனக்கு என்ன இருந்தாலும் உன் கூட நாங்களும் இருக்கோம்ல. இதை விட பெரிய கேஸ்ல இருந்து பல பேர் வெளியே வந்திருக்காங்க. அப்புறம் என்ன?
ஆனா கொலகாரங்கிற பேரை இனி மாத்த முடியாதுல்ல. உமா தான் கால் பண்றா. ஹலோ உமா. ஹலோ, நான் வக்கீல பார்த்துட்டு வந்துட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட முன்ஜாமீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டாங்க. உமா, நீ ஹாஸ்பிட்டல் போனியா? இல்ல, அது சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். அப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவர் தான் இப்ப எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. சரி, அப்பா என்ன சொன்னாரு? தீபன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்க போலீஸ் அங்க வெயிட் பண்றாங்களா? அப்படியா? ஆனா தீபனுக்கு இது வரைக்கும் சுயநினைவு திரும்பலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் கண்டிஷன் எப்படி இருக்கு? சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. அப்படியா? உமா என்ன சொல்றா? என்னவா இருந்தாலும் சொல்றா. டே, ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லைன்னா அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏதோ சீரியஸான விஷயங்கிறனால தானே என்கிட்ட மறைக்கிற. ஹலோ சைமன். சைமன், ஹலோ. ஹலோ. பாலு என்ன சொல்றான்? நீ கேட்கலையா? போனை கொஞ்சம் பாலு கிட்ட கொடு. நீயே பேசு. ஹலோ. ஹலோ பாலு. என்னால நேரடியா வர முடியாதுல்ல, அதனால அங்க நடக்கிற விஷயங்களை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற பாலு? நீ நினைக்கிற மாதிரி இங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அது ஏன்னா இப்ப வரைக்கும் தீபன் அட்டாக் பண்ணது யாருன்னு போலீஸ்க்கு எதுவும் தெரியாது. அது தெரியற வரைக்கும் உன் பேரை சொல்லி யாராவது இங்க பேசுவாங்களா? உமா, ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கு. பாலு, டென்ஷன் ஆகாத. அப்படியே கேஸ்னாலும் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் வாணிக்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அவளும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, முன்ஜாமீன் வாங்கிடலான்னு கூட சொன்னா. ஹலோ பாலு. ஹலோ பாலு, பயப்படாம தைரியமா இரு. எது நடந்தாலும் நம்ம ஒன்னா ஃபேஸ் பண்ணலாம். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். தீபன் கண்டிஷனை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்றேன். இங்க பாரு, நீ பயப்படாம இருக்கேங்கிறதுனால தான் நானும் தைரியமா இருக்கேன். நீயே பதட்டப்பட்டனா அப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஹலோ பாலு. கேட்டுட்டு தான் இருக்கேன். பாலு, ஏதாவது ஒன்னு சொல்லு. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு கால் பண்ண. பண்றேன். உமா என்னதான்டா சொல்றா? காயம் அதிகமாக இருக்கு. பிளட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கு. ஒரு எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்த பிறகுதான் என்னால் ஒரு முடிவை சொல்ல முடியும். என்ன இருந்தாலும் மரணத்துக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அவர் நார்மல் ஆயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே. டாக்டர் என்னமா சொன்னாரு? தீபன் ரெக்கவர் ஆகி வந்துருவாருன்னு சொல்லிட்டு போறாரு. இனிமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லப்பா. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா இன்டர்னல் இன்ஜுரி இருக்கான்னு தெரிஞ்சிடும். கொலை செய்ய பார்த்தவங்க தானே, உள்காயம் ரொம்பவே இருக்கும். அப்படி பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அதிகமாக பிளட் லாஸ் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப லேட் பண்ணாம போலீஸ் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது நல்லதா போச்சு. இப்போ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தீபன் திரும்ப உயிரோட வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த பாலு உள்ளதாண்டி இருப்பான். தீபனுக்கு மட்டும் நினைவு வந்துடுச்சுன்னா கொலை முயற்சிக்காக பாலு உள்ள போயிடுவான். ஒருவேளை தீபனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னோட அந்த டாக்டர் பாலு கொலை குத்தத்துக்காக ஆயுசுக்கும் ஜெயில அழுந்து சாகணும். அதுக்காக தேவைப்பட்டா எவ்வளவு பெரிய வக்கீல வச்சும் நான் வாதாடுவேன். மிகப்பெரிய தண்டனைய
நான் உன்னோட பாலுவுக்கு வாங்கி கொடுப்பேன். நீங்க எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுற அந்த டாக்டர் பாலுவை நாளைக்கு இந்த ஊரும் உலகமும் கொலைகாரன்னு சொல்லுவாங்க. அத பாக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அப்பாவும் பொண்ணும் காத்துக்கிட்டுருங்க. என்ன யோசனையிலே இருக்கீங்க? சீக்கிரமா வரேன்னு சொன்ன பாலு இன்னும் வரல. உமா கிட்ட அதை பத்தி கேட்டேன். அவளும் தெளிவா எந்த பதிலையும் சொல்லாம போயிட்டா. இன்னில இருந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னார்ல. சைமன் வீட்ல இருந்து நேரா ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. உமா அங்கதான் போயிருப்பா அப்படின்னு நாம யூகிக்கிறோம். உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? உமா நம்ம கிட்ட உண்மைதான் சொல்றாளான்னு எனக்கு தெரியல. நம்ம கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதேதோ டென்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். பசங்க எங்க? அவங்க உள்ள விளையாடிட்டு இருக்காங்கம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மாவோட சேர்ந்து விளையாட நேரமே கிடைக்கிறது இல்ல. பசங்க ரெண்டும் ஒண்ணுக்கு துணையா இருக்குங்க. சீக்கிரம் வா மூ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்போனா. பயப்படாத, நீ வா. அண்ணா இன்னும் ரொம்ப தூரம் இருக்கா? இல்ல, நீ வா சொல்றேன். இப்போ எப்படி இருக்கு தீபன்? நீ எங்க இருக்குன்னு தெரியுதா? நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் யோசிச்சு பாரு. சிஸ்டர், தீபனுக்கு இப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சு மேம். பயப்படாதீங்க. அம்மாடி, இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா? என்னோட குல தெய்வங்களே, தீபனை திரும்ப தந்துட்டீங்க. என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அந்த எஸ்ஐ கிட்ட அவனை கொல்ல முயற்சி பண்ணது பாலுதான்னு அவனே சொல்லிடுவான். கொஞ்சம் கூட தாமதிக்காம பாலுவை போலீஸ் கஸ்டடியில் எடுத்துருவாங்க. இனிமே அது லேட்டே ஆகாது. இப்பெல்லாம் அது முன்ன மாதிரி இல்ல. கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி உடனே கிடைச்சிடும். நான் ஒண்ணு பண்றேன். தீபனை பாக்குறதுக்கு பதிலா
தீபனுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு தெரியப்படுத்துறேன். யாருமா? சைமன் பா. எடுத்த விஷயத்த சொல்லு. பாலு சொல்லிதான் கூப்பிட்டுருப்பாரு. நான் இப்ப என்னன்னு சொல்றது? தீபனுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு சொல்லு. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லு. கொஞ்சம் நிம்மதியா இருப்பான்ல. எடுத்து பேசுமா. ஹலோ சைமன். பாலு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணியா? இல்ல. எதுக்கும் கால் பண்ணி பாடுறா. ஏதாவது தகவல் தெரிஞ்சா உமா உடனே கால் பண்றேனால. என்னால வெளியே கூட போக முடியல. நான் இந்த ரூமுக்குள்ள ஒரு கைதி மாதிரி இருக்க வேண்டியதா இருக்கு. டேய், ஜாக்கிரதையா தான் இருக்கணும். போலீஸ்காரங்க தீபனுக்கு சுயநினைவு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாக்குமூலம் வாங்க. அவன் போலீஸுக்கு கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். நான் அவனை கொல்ல முயற்சி பண்ணான்னு சொல்லுவான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணனால போலீஸ் என்ன கஸ்டடியில் எடுப்பாங்க. கொலை முயற்சி பண்ணாருன்னு டாக்டர் பாலு அரெஸ்ட்னு நியூஸ்ல வரும். அதோட எல்லாரும் சேர்ந்து இதுவரைக்கும் நடந்த பொய்யான கதை எல்லாத்தையும் உண்மைன்னு இந்த உலகம் நம்பிடும். அதுக்கப்புறம் டாக்டர் பாலு ஒரு பெரிய கிரிமினல் ஆயிடுவான். உலகம் என்ன அப்படிதான் நினைக்க போகுது. இனி அப்படிலாம் யோசிச்சு பிரயோஜனமே இல்லடா. இதெல்லாம் அவசரப்பட்டு ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சைமன். பாலு, பின்ன என்னதான்டா சொல்றது? இப்போ நம்ம எதை பத்தி யோசிக்கணும்? ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை தடுத்து முன்ஜாமீன் எப்படி வாங்கணும்ன்றத பத்தி யோசிக்கணும். டேய், தீபன் சாகலன்றது ரொம்ப பெரிய விஷயம்டா. அதனால கொலைகாரன்ற பேர் உனக்கு வராது. கேஸ் ஒரு கொலை முயற்சின்னு வரும். சரி, பார்த்துக்கலாம். அம்மா தான் கால் பண்றாங்க. நேத்தும் இன்னைக்கும் நிறைய தடவை கால் பண்ணிட்டாங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபோன் எடுத்து பேசினா அடுக்கடுக்கா கேள்வி கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? டேய், அம்மா கிட்ட கூட பொய் சொல்லி சமாளிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் நீ இப்போ இருக்க. இப்போதைக்கு கால் அட்டன் பண்ணாத. ஹாஸ்பிட்டல் விஷயம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கண்டிப்பா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் போல. அதனால தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். தீபன், நடந்த விஷயத்தை யோசிச்சு சொல்ல கஷ்டமா இருக்கா? அப்படின்னா சொல்லுங்க. இல்ல டாக்டர். அதை சொல்ல ஏன் தயங்குறீங்க? யாருக்காவது பயப்படுறீங்களா? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நாங்கள் உங்க கூடவே இருக்கோம். வாழ்க்கையிலே ரொம்ப பயப்பட வேண்டிய ஒண்ணு மரணம் மட்டும்தான். அந்த மரணத்திலிருந்து உங்களை காப்பாத்தினது போலீஸ் தான். உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களை சரியான நேரத்தில் நாங்கள் காப்பாற்றலைன்னா இப்போ நீங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. அந்த ரோட்டு ஓரத்திலேயே உங்கள் கதை முடிஞ்சிருக்கும். எத்தனை பாட்டில் பிளட் ஏற்றணும்னு தெரியுமா? அதனால யார் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் மட்டும் போதும். மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். தீபன், யாருக்கும் பயப்படாம சொல்லுங்க. எஸ்ஐ ஒவ்வொரு விஷயமா துருவி துருவி கேட்டுட்டு இருக்காரு. பாலுவை போலீஸ் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணும் அவனை ஆசை தீர பார்த்துட்டு வந்துருங்க. இனிமே இங்க நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை. போங்க.
எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா சொல்ல ஏன் இவ்வளவு யோசனை? அன்னைக்கு யார் என்ன அட்டாக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சார். அப்ப அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது? இல்லை சார். அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் கேஸு கோர்ட்டுன்னு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் உயிர் பழிச்சு வந்துட்டான்ல, இனிமேல் கேஸு கோர்ட்டெல்லாம் ஏறி இறங்க முடியாது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. யாரும் இல்லையா? இல்லை சார். கம்ப்ளைண்ட்டும் இல்லையா? இல்லை சார். பாலு, உன்னை போலீஸ் கிட்டலாம் மாட்டி விட மாட்டேன்டா. நீ எனக்கு வேணும்டா. சார், தீபன் கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். அவனை கொல்ல பார்த்தது பாலுதான்னு அவன் சொன்னான்ல? இல்ல. இல்லையா? அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, தீபன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலான்ட்டாரு. கோர்ட்டு கேஸ்னாலேயே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவன் சுயநினைவோடு தான் பேசுறானா சார்? அவர் சுயநினைவோடு தான் சொன்னாரு. சார், நான் நிச்சயமா சொல்றேன், தீபனை கொலை முயற்சி பண்ணது டாக்டர் பாலு தான். டாக்டர் பாலு மேல இவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அது அவன் பொய் சொல்றான் சார். அடி வாங்கினவன் சொன்னதை நாங்க நம்புறதா, சந்தேகத்தோட அடிப்படையில் நீங்க சொல்றதை நாங்க நம்புறதா? சார், இதுல எதுவும் தப்பு நடந்திருக்கிற மாதிரி தெரியுது சார். எதுவா இருந்தாலும் அதை சட்டம் பார்த்துக்கும். மகி, உன் குடும்பத்திலையும் குலதெய்வங்கள் இருக்குன்னு இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போவாவது நீ புரிஞ்சுக்க, எந்த ஒரு தெய்வமும் சதி வேலைக்கு துணை போகாது. நீ வாம்மா, பாலுவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லு. அவனும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான்ல. தீபன் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொன்னதுனால இப்போதைக்கு நீ தப்பிச்சிட்ட. அவன் எதுக்காக என் பேரை சொல்லாம மறைச்சான்? அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் உன் மேல இருக்கிற பாசத்தினால இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா. டேய், நீ அவனை தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு திரும்பி ஒரு பதிலடி தர அவன் பிளான் பண்ணியிருப்பான். கேஸுக்கெல்லாம் போகாம அவன் திரும்பி பழிவாங்க தான் உன் பேரை சொல்லலை போல இருக்கு. காரணம், போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா நீ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சிருவேன்னு அவனுக்கு தெரியும். டே பாலு, இதுக்கப்புறம் தான் நாம இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. அவன் திருப்பி பழிவாங்க என்ன வேணாலும் பண்ணுவான். ஆமா, அவன் என்னன்னாலும் பண்ணுவான். அவனுக்கு இலக்கம் ஒன்றும் இல்லையே. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. அவனை மாதிரி ரவுடி ஆகிறதுக்கு என்னால முடியாது. டேய், அவனை பொறுத்த வரைக்கும் இது பழிக்கு பழி. உன்னால அது முடியுமா? நீ ரவுடித்தனமா சண்டை போடுவியா? டாக்டர் பாலுவால அது முடியுமா? டேய், அதனால இனிமே ஒரு நாளும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீபன் மட்டும் குணமாயிட்டான்னா அவன் உனக்கு எதிராக பெருசா பிளான் பண்ணுவான். எனக்கு எதிராக அவன் எவ்வளவு சீப்பான வேலையும் செய்வான். எப்படி சைமன், இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? நாம யோசிக்கலாம்டா. தற்சமயம் போலீஸுக்கு பயப்பட வேணாம்ல. இருந்தாலும் தீபனுக்கு பயந்துதான் ஆகணும். டேய், அவனை எப்படி சமாளிக்கணுங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஏன் சைமன், எனக்கு மட்டும் என் பிரச்சனை மேல பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
நான் யாருக்கும் துரோகம் பண்ணாம ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவன். படிக்கிற காலத்துல இருந்தே என்ன மாதிரி டிசிப்ளினா இருந்த பையனே கிடையாது. அப்படிப்பட்ட நான் இப்ப எப்படி ஆயிட்டேன்னு பாத்தியா? ஒரு வகையில யோசிச்சா உமா வந்ததுக்கு அப்புறமா தானே என் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனையும். அதனாலதான் அவங்க என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய், நீ இப்போ அப்படிலாம் யோசிக்காதடா. நீ அப்படிலாம் யோசிச்சா நீ கனவு கண்ட வாழ்க்கைக்கு எதிரியா நிக்கிறது நீ இந்த உலகத்துல அதிக அளவுக்கு நேசிக்கிற அந்த உமாவா தான் இருக்கும். அவளை நீ வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டனால தான் இந்த அளவுக்கு எதிரிகளையும் துரோகிகளையும் நீ சந்திக்க வேண்டியிருக்கு. இல்லடா, அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. அவளுக்காக எதையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். இனிமேல் வர்றதா பார்த்துக்கலாம். அப்பு, அம்மு குட்டி, அப்பு, அம்மு. ஹேமா, என்னாச்சு? குழந்தைங்க எங்க போனாங்கன்னே தெரியலம்மா. காணோமா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. உன்னை பயமுறுத்துறதுக்காக எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கம்மா. நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். 2 பேரும் உள்ள விளையாடிட்டு தானே இருந்தாங்க. ஆமா. பின்ன எங்க போயிருப்பாங்க? அப்போ எங்கப்பா இருக்க? அம்முக்குட்டி, பசங்களா இத பாருங்க, ஒளிஞ்சிருந்த வெளியே வாங்க, பாட்டிக்கு பிபி ஏறுது. அம்மோ, அப்போ, அப்போ. ஆமா, மிஞ்சி போச்சுன்னா 2 நாள் தான். எனக்கு கொஞ்சம் இங்கே மீதி வேலை இருக்கு, அதனால தான். சரி சரி, நான் வந்துடுறேன். குருநாதா, இந்தாங்க, நீங்க வாங்கிட்டு வர சொன்னது. இந்தாங்க. உனக்கு வேணுமாடா? எனக்கு வேண்டாம். குருநாதா, கொஞ்சம் அங்க பாருங்க. அதோ அங்க வருதுங்களா, அது பாலோட பிள்ளைங்க. பாலால என் பொண்ணு செத்தால அவளோட 3-4 வயசு சின்னதுதான் இதுங்க. பாருங்க. உன் பொண்ணுக்கு பதிலா அவனோட பொண்ணை நீ பழி வாங்கணும்டா, புரியுதா? ஆமா குருநாதா. ஆட்டோ டிரைவர் தினேஷ் பொண்ணுடைய உயிரும் டாக்டர் பாலு பொண்ணுடைய உயிருக்கும் சரிசமமான விலை தானே? ஆமா, என் பொண்ணு உயிருக்கு பதிலா அவன் பொண்ணோட உயிர் எனக்கு வேணும். டேய், பொண்ணுக்கு பதிலா பொண்ணு, கண்ணுக்கு பதிலா கண்ணு, பல்லுக்கு பதிலா பல்லு, அப்படிதான்டா பகையை தீர்த்துக்கணும். அது எப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? முதல்ல நம்ம வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்க ஸ்வீட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படி காத்திருந்த எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்பெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா ஸ்வீட் கொடுக்க வேண்டியது உன் முறை பையனுக்கு தான், தீபனுக்கு. அவன் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னனால தானே இப்ப என்னால வீட்டுக்கு போக முடியுது. அவன் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தானா டாக்டர் பாலு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்பேன். ரொம்பலாம் சந்தோஷப்படாத. அந்த தீபன் ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். அத்தை கால் பண்றாங்க. எடுத்து பேசு, நாம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு. ஹலோ அத்தை. ஹலோ, எங்கம்மா இருக்க? பாலு உன் கூட இருக்கானா? இருக்காரு. நாங்க இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. நாங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம் அத்தை. அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாமா. என்னாச்சு அத்தை? என்ன விஷயம்? பசங்க 2 பேரையும் இங்க எங்கேயும் காணோம். குழந்தைங்கள காணுமா? நானும் ஹேமாவும் வீட்டுல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். நம்ம குழந்தைங்கள காணோங்கிறாங்க. இப்படி கூட அவங்க அங்கதாம்மா இருப்பாங்க. நான் தான் இல்லைன்னு சொல்றேன்னு. சீக்கிரம் கிளம்பி வாங்க இங்க. சரிம்மா, இதோ வந்துடுறேன். பாலு, நம்ம உடனே போலாம். ஒண்ணு இல்லப்பா.
நம்ம குழந்தைங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மகி, நாம இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல, நான் தீபனை பார்த்துட்டு தான் வருவேன். வார்டுக்கு மாத்தாம நம்மளால பார்க்கவே முடியாது. வார்டுக்கு மாத்தும் போது பார்க்கலாம்ல. அது எப்போன்னு சொல்ல முடியாத. எப்பனாலும் சரி, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். என்னாலதான் அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான். என்கிட்ட கொஞ்சமாவது அன்பையும் நன்றியும் காட்டுறது அவன் ஒருத்த மட்டும்தான். அவன் இப்படி இருக்கும்போது என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் அவனுக்கு என்ன நடந்தாலும் சந்தோஷப்படுவீங்க. அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் பிரியமானவன் அந்த பாலு. வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல, நாம போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடலாம். தீபன் இப்படி இருக்கும்போது என்னால எதுவும் சாப்பிட முடியாது. ஒரு ஜூஸ் ஆகுது. அதான் வேண்டான்னு சொன்னல. மகி, எதுவுமே சாப்பிடாம இருந்தா அப்புறம் நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ. ஏதாவது வியாதி வந்து என் கதை முடிஞ்சிருச்சுன்னா உங்க எல்லாருக்கும் அப்ப நிம்மதியா இருக்கும்ல. சொல்லுமா. அப்பா. என்னம்மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்டுக்கு தான்ப்பா போய்கிட்டு இருக்கோம். என்னம்மா, என்ன பதட்டமா இருக்க? இப்பதான் அத்தை கால் பண்ணாங்க. அப்போவையும் அம்மாவையும் வீட்டுல எங்கேயோ காணோம்னாங்க. காணாம போயிட்டாங்களா? வேற எங்க போயிருப்பாங்க? அங்க எங்க ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்கப்பா, எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கம்மா. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க 2 பேரும் அங்க வந்திருப்பாங்க பாரு. நீ தைரியமா இருமா. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன்ப்பா. சரிம்மா. பாலு, நீ பயப்படாத. நம்ம அங்க போறதுக்குள்ள குழந்தைங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. மகி, உமா தான் கால் பண்ணா. குழந்தைங்கள வீட்டுல எங்கேயுமே காணோங்கிறா. அப்பா அம்மா 2 பேரும் இப்படி இருந்தா குழந்தைங்களும் அவங்க இஷ்டத்துக்கு தான் போவாங்க. சம்பிரதாயப்படியா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட ஒரு வாழ்க்கை. அதுக்கு நடுவுல 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க விஷயத்துல அவங்களுக்கு பொறுப்பே இல்ல. என்ன சொன்னாலும் அவங்கள குற்றம் குறை சொல்றதே வேலையை வச்சிருக்க. காரணம் ஒண்ணும் வேண்டாங்க, கண்ணு முன்னாடியே நிக்குது இல்ல ஏகப்பட்ட காரணம். லிவிங் டுகெதர்ங்கிற பேர்ல தானே வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. அவங்கள நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. நான் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரியானீங்க. அதனாலதான் பாலுவுக்கும் உமாவுக்கும் நான் எதிரியானேன். கழுத்துல ஒரு தாலியும் நெத்தியில ஒரு செந்தூரமும் இல்லாதவள குடும்ப பாரம்பரியப்படி சுமங்கலின்னு சொல்ல மாட்டாங்க. அதுல எல்லாம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. போதும், நிறுத்து. குழந்தைங்க எங்க போயிருக்குன்னு யோசிக்க வேண்டிய இந்த நேரத்துல நீ மத்தவங்கள குற்றம் குறை சொல்றதையே வேலையை வச்சிருக்க. இங்க பாரு, நான் குழந்தைங்களை தேடி போறேன். நீ இப்ப எங்களோட வரியா இல்லையா? நான் தான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டேன்ல. பேர குழந்தைங்க எங்க போனாங்கிற விஷயத்துல உனக்கு எந்தவித டென்ஷனும் இல்லையா? இந்த நிமிஷம் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டென்ஷன் தீபன் இந்த நிலைமையில இருக்கிறது தான். வேற எதை பத்தியும் நான் இப்ப யோசிக்க தயாரா இல்ல. மேடம், பேஷண்ட கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்துவாங்க. அப்ப நான் பார்க்கலாம்ல? பார்க்கலாம். அம்மாடி, நாங்க எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டோம். வீட்டுக்குள்ள நாங்க வெளியே போனது யாருமே பார்க்கல. அப்போ அம்மோ, நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பசங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. அப்ப அவங்க எங்க தான் போனாங்க? நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிருப்பாங்களா? ஹலோ, என்னடா? குழந்தைங்களை காணும்டா. குழந்தைகளை காணுமா? இங்க எங்கேயுமே இல்ல. அப்போ எங்கடா போயிருப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அவங்க வெளியே எங்கேயாவது போனா ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க. நீ உடனே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் உடனே வரேன். வா. பாலு,
பாலு, நம்ம குழந்தைங்க. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். கடவுளே, என் குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்க தெரியுமா? பாலுதான் இப்படி செஞ்சான்னு போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் கையால நீ அடி வாங்கும் போது நீ பயந்து போயிட்டியா? இல்ல அவன் மேல உனக்கு பாசம் வந்துடுச்சா? உனக்கு நினைவு திரும்புற வரைக்கும் நான் கால் கடுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன். எஸ்ஐ கிட்டையும் பாலுதான் இப்படி பண்ணிருப்பான்னு நான் லைட்டா கொளுத்தி போட்டேன். அப்பதான் நீ ஸ்டேட்மெண்ட்டையே மாத்தி சொல்லியிருக்க. எதுக்காக நீ எஸ்ஐ கிட்ட போய் சொன்ன? அடி வாங்கினதுனால பழசியெல்லாம் மறந்துட்டியா? நீ ஏன்டா பேச மாட்டேங்கிற? நான் பழசு எதையும் மறக்கல ஆண்டி. நினைவுகளை இழந்தாலும் கூட பாலுவை மட்டும் நான் மறக்க மாட்டேன். அவனோட பேரை நான் என் இதயத்துல எழுதி போட்டிருக்கேன். அப்படின்னா நீ அவன் பேரை எஸ்ஐ கிட்ட சொல்லிருக்கலாம்ல? நீ மட்டும் அப்படி சொல்லியிருந்தேனா பாலு இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருந்திருப்பான். நான் அவனை எந்த போலீஸ்க்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எனக்கு வேணும். இதுக்கான கணக்கை நானே தான் செட்டில் பண்ண போறேன். டே முட்டாள், இனிமே நீ அவனை நேரடியா தாக்குனீனா உன் மேல கேஸ் ஆயிடும்ல. அப்ப நீ தான் ஜெயிலுக்கு போவ. ஆனா இது எப்படின்னா நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. நல்ல ஒரு வக்கீல வச்சு அவனை ஒரேடியே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. நான் எந்த கேஸ்லயும் மாட்டிக்காத வகையில அவனுக்கு இதுக்கான பதிலடியை கொடுப்பேன். இப்ப நான் கேஸ் கொடுத்தேன்னா அவன் ஏதாவது வக்கீல வச்சு எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் அவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நேருக்கு நேர் போராடின சரித்திரம் தான் நமக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. நான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னதால அவன் இப்ப நிம்மதியா இருப்பான். நான் அவன் பேரை சொல்லாம மறைச்சதுனால அவனால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. எந்த நேரத்திலையும் நான் அட்டாக் பண்ணுவேனுங்கிற பயத்தோட தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.